ஹலோ கைஸ், நான் உங்கள் ப்ரோஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எப்படி ஒரு லோகோ சேனலுக்கு க்ரியேட் பண்ணின்னு பார்க்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற எப்போ நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள். அதாவது லோகோ பிட் ப்ளஸ் இந்த ஆப்பில் தான் நம்ம லோகோ க்ரியேட் பண்ண போகிறோம். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ண உடனே க்ரியேட் நியூ நீங்கள் அதில் கொடுத்துட்டு லோகோ நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கேமரா ஐக்கான் நீங்கள் அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு கேலரி ஓப்பன் ஆகும். இப்போ உங்களுக்கு எந்த ஃபோட்டோ வச்சு நீங்கள் லோகோ க்ரியேட் பண்ண போகிறீங்களோ அதாவது அந்த பிக்சரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். நான் ஒரு பிக்சரை சேம்பிளுக்கு செலக்ட் பண்ணுறேன். நீங்கள் அந்த பிக்சரை செலக்ட் பண்ண உடனே நான் சேம்பிளுக்கு ஒரு பிக்சரை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணோட மேலே பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். அந்த இமேஜ் உங்களுக்கு வந்துடும், ஹெட் ஆகிரும். ஒரு இமேஜ் கீழே ஒரு ஏரோ மார்க்கிக்கும், அதை வச்சு தான் நீங்கள் அந்த இமேஜை பெருசாக்கலாம் சின்னதாக்கலாம். டெக்ஸ்ட்டு கொடுக்கணுன்னா ஏக்கு மேலே ஒரு ப்ளஸ் சிம்பிள் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்களோட சேனலில் நேம் என்னவோ அதை நீங்கள் அதில் டைப் பண்ணி கீழே ஒரு ஹெட்டுன்னு ஒரு ஆப்ஷன் நிற்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஹெட்டுன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஒவ்வொரு ஃபொண்டு ஸ்டைல்ஸ் வரும். எந்த ஃபொண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த ஃபொண்டை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதே சைட்லேயே உங்களுக்கு இட்டாலிக், போல்ட், அதேமாதிரி கீழே அண்டர்லைன் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் வச்சுக்கிறாங்க. நேமோட இன்னொரு நேம் சேர்க்கணுண்டா எப்படி சேர்க்குறேன்னு பார்க்கலாம். பிடிச்சி கட்டுறதை நீங்கள் பாருங்கள். தேவையோ அதை டைப் பண்ணிவிட்டு திருப்பி எடிட் கொடுங்க. புதிய டெக்ஸ்ட் சேர்க்குறதுக்கு நான் கீழே குறித்து கட்டுறதை பாருங்கள். நான் கீழே குறித்து கட்டுற இதை புதிய டெக்ஸ்ட்டை எட் பண்ணுறதுக்குன்னு ஆப்ஷன் பேஜில் எல்லாம் முடிஞ்ச உடனே மேலே ரைட் கிளிக் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த லோகோ பிட் ப்ளஸ் ஆப்பில் ஈஸியான மெத்தடில் லோகோ க்ரியேட் பண்ணலாம். ரொம்பவும் ஈஸியான மெத்தடில் இது உங்களுக்கு டெக்ஸ்ட்டை ஒவ்வொரு இடைவெளியையும் கூட்டலாம், அதேமாதிரி குறைக்கலாம். அதுமாரி டெக்ஸ்ட்டை சைஸை பெருசாக்கலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஆப்ஷன் வச்சுக்கிறாங்க. இதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நான் கீழே போட்டு காட்டிக்கிறேன், அதை நீங்கள் பாருங்கள். இந்த உடனே இது ஃபொண்டுக்கான கலர் செலக்ட் பண்ணுறது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்குதோ அந்த கலரை செலக்ட் பண்ணுங்கள். இதை பார்த்தீங்கன்னாக்கா நிறைய கலர் இருக்குது. உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிக்குதோ அந்த கலரை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி மேலே டாப் கார்னரில் இந்த ரைட் கிளிக்கும் நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். உடனே அடுத்த பேஜ் வரும். இதில் உங்களுக்கு அது டெக்ஸ்ட்டு திருப்பலாம், அதேமாதிரி கீழே சரிக்கலாம், அதுமாதிரி ரொட்டேட் பண்ணலாம். இந்த மாதிரி ஆப்ஷன் இந்த பேஜில் இருக்குது. நிறைய ஃபியூச்சர்ஸ் இந்த ஆப்பில் இருக்குது. ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் டெக்ஸ்ட்டுக்கு அவுட்லைன் கொடுக்குற இதுதான் இந்த செட்டிங்ஸ். அதாவது இதுதான் இந்த பேஜில் கொடுக்கலாம். நான் செய்கிற மாதிரி நீங்கள் செய்யுங்க. ரொம்பவுமே ஈஸியான மெத்தடில் நீங்கள் செய்யலாம். இது அதாவது ஷேடோ, அதாவது டெக்ஸ்ட்டுக்கு மேலே, அதாவது அவுட்லைனுக்கு மேலே ஷேடோ மாதிரி வேறு கலர் கொடுக்கலாம். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான இது செட்டிங்ஸ் தான். காட்டுறதுக்காக உங்களுக்கு ஒரு நார்மலான ஒரு லோகோ க்ரியேட் பண்ணிக்கிறேன். இது உங்களை சொல்லி காட்டுறதுக்காக இது நான் சும்மா ஒரு சாம்பிளுக்காக செஞ்சு காட்டினேன். இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு ஆப்ஷன் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்களாக்கும், அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். அந்த ஆப்ஷனில் தான் டவுன்லோட் இது வைக்கும். கிளிக் பண்ண உடனே இப்படியான ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் டவுன்லோட் ஜேபிஜே நீங்கள் அதை கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜில் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னாக்கும் டவுன்லோட் ஒரு ஆப்ஷன் நிற்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். டேட்டா ஆஃப் பண்ணிவிட்டு இந்த லோகோ டவுன்லோட் பண்ணுங்கள். அப்போ தான் ஹெட்ஸ் உங்களுக்கு வராது. இந்த வீடியோ எவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷனை கொடுங்க. அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை உங்கள் ப்ரோஸ் கிரியேஷன்.